ஹே கைஸ், வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு கீழே தான் படுக்கிறான் போல, ஹீரோயினுக்குள்ள தான் படுத்திருக்கான் போல. டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் வந்து ஓட்டுறா வாமிட் பண்றதுக்கு. ஹீரோக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கான். அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தோணலாம் இல்லை, அவ தான் வந்து சொன்னாலே என்ன யாரும் ரேப் பண்ணல, இவனுக்குமே நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஏதோ சிக்கா இருக்கு போல. ஹீரோ வீட்டுல எல்லாருமே ஒன்னா தானே உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து கேக்குறாங்க எங்க ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. அப்பதான் வந்து கிராண்ட்பா கேக்குறாங்க எங்க ஹீரோயின் வந்து சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, இல்ல அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து கேக்குறாங்க, அப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களும் கேக்குறாங்க என்ன சும்மா சாக்கு சொல்றியா, அவ வந்துட்டு தூங்குறாதானே இருக்கும்போது, ஆமா அவ ரொம்ப டயர்டா இருக்கா, அவ வந்து நைட்டு வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கா, ஐ திங்க் அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ட்டு இவன் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாமே ஷாக், என்னது பிரெக்னெண்டா இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா அவரை, ஏன்னா அவ நினைச்சிட்டு இருப்பா நம்ம ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆகணும், யார் குழந்தை ஃபர்ஸ்ட் பெற்றுக்கிறாளோ அவங்களுக்கு தானே வந்துட்டு கம்பெனி பொறுப்பெல்லாம் ஒப்படைப்புன்னு அவங்க கிராண்ட்பா சொன்னாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியாப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க வீக்லாம் ஷாக், என்னது பிரெக்னெண்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்ட்டு அவனுக்கு என்னன்னா எப்படியுமே இந்த சொத்தெல்லாம் ஆளுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் போல. ஹீரோ இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி வச்சிருக்கான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிம்ல ஹீரோ வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப வி வந்து பேசுவான், உண்மையிலேயே வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காளா என்ன அப்படி சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு ஆமா அதுக்கு என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க வருவாங்களா. இல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அது உன்னோட குழந்தையா இல்ல வேற யாராச்சும் ஒரு குழந்தையானா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சாவை ரொம்ப பிடிக்கும், அவ கூட ஸ்லீப் பண்ணு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அவளும் வந்து நிறைய பேர் கூட வந்து பழகி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசும்போது ஹீரோ கோவம் வந்துடும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவானா, கோவத்துல வந்து சட்டையை பிடிச்சிட்டு அடிக்க போயிடுவான். அவன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேச்சு கொடுக்க கொடுக்க எனக்கு கோவம் வந்துடுமா, அவன் அடிச்சிடுவான். அப்பதான் பாத்தீங்கன்னா ஜிம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு வீடியோ எடுப்பாங்க. முக்கியமா வந்து இந்த மேனேஜர் இருக்கால, அவன் என்ன பண்ணுவானா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருவா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து கவனிப்பான், ஐயோ நம்ம எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா விட்டுட்டு போயிடுவான். இது எல்லாமே ஒரு பிளான் பண்ண மாதிரி தான். இந்த மேனேஜர் லேடி வந்துட்டு வீடியோ எடுத்து என்ன பண்ணுவான்னா அதை வந்துட்டு சோசியல் மீடியால போட்டு விட்டுருவா. ஆக்சுவலி அவ போடுற மாதிரி இல்லாம வேற யாராச்சும் போடுற மாதிரி போட்டு விட்டுருவா. இது பெருசா போயிட்டு இப்ப சிங்கப்பூர் கிளைண்ட் வந்து சைன் போடுறதுக்கு வந்துட்டு ஓகே பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளேயே 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. எங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியணும் இந்த கம்பெனியை பத்தி, எங்களுக்கு இப்போதைக்கு வந்து டீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நவுந்திருக்காங்க போல. இதை கேட்டோன்னுமே வந்து ரொம்ப மாதிரி கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் யாரால, ஹீரோ தானே அடிக்க போயிருப்பான். ஸோ ஹீரோ கொஞ்சம் திட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்துட்டு கொண்டு வந்தது எல்லாமே வந்துட்டு வீ தான். ஸோ வீடு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா நீ திருப்பி ஒரு வாட்டி சிங்கப்பூர் கிளைண்ட்டை பேசிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே எங்களுக்கு கண்டிப்பா நான் பண்றேன், சாரி கிராண்ட்பா நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு நான் இந்த கம்பெனிக்காக நான் ஃபுல் இதுவுமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா சொல்றான். இதை கேட்டுமே ஓராக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் கிராண்ட்பா என்ன சொல்றாரு, இங்க பாருங்க நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குழந்தை பெத்தாராங்களோ அவங்க கிட்ட தான் கம்பெனி பொறுப்பு ஒப்படைப்பேன். இப்போ ஹீரோ தான் வந்துட்டு குழந்தை பெத்தார போறான், நெக்ஸ்ட் கம்பெனி பொறுப்பு எல்லாமே ஹீரோக்கு தான் வரப்போகுது அப்படின்னு இவர் சொல்றாரா. இதை கேட்டனுமே வந்துட்டு ஹீரோனுக்குமே வந்து ஷாக்கா இருக்கு, என்ன இப்படி போய் சொல்லி வச்சிருக்கான் அப்படின்ட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. வீக்கு அதுக்கு மேல இருக்கான். அவன் என்ன பண்றான்னா ஒரு டப்பி திட்டிட்டு இருக்கான். ஹீரோ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கான், ஜஸ்ட் ஒரு பிளே பாய் மாதிரி இருந்திருக்கான், அந்த கம்பெனிக்காக ஒண்ணுமே பண்ணதில்லை. நான் தான் சிங்கப்பூர் கிளைண்ட்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன், எஃபோர்ட் போட்டு பண்றது நான், ஆனா ஈஸியா தூக்கி கொடுத்துடுறாரு. கிராண்ட்பா பாரு எப்படி வந்துட்டு இருக்காரு, பயஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கான். ஓராக்குமே எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, ஃபர்ஸ்ட் யோசிப்போம் எப்படி பிரெக்னென்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா ஓரா. அப்புறம் இவன் என்ன கேட்கறான்னா, எனக்கு வந்துட்டு 15 மில்லியன் வந்து எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கறான். யார்ட்டோ ஒய்ஃப் கிட்ட தான் கேட்கறான். ஓராவும் சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஹீரோ கிட்ட போயிட்டு கேட்கறான், எப்படி வந்து நீ அவளை பிரெக்னென்ட் ஆகின, நீ வந்து ஜஸ்ட் வந்துட்டு அவள் லவ்வே பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா, எப்படி 2 பேரும் உன்னால வந்து அவள் பிரெக்னென்ட் ஆனான்னு சொல்லிட்டு வந்து கோவப்படுறான். இப்ப நானும் பிரெக்னென்ட் ஆகிதான் ஆகணும், எனக்கு வந்துட்டு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறான். ஹீரோக்கா என்ன பைத்தியமானி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அத்துமீறி ரொம்ப க்ளோஸா போறாளா. ஹீரோவா சமயம் டென்ஷன் ஆகுறாங்க, பாரு நம்ம சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவன் தள்ளி தள்ளி விடுறான். அவ விட மாட்டேங்கிறான், இல்ல நான் இப்பயே பிரெக்னென்ட் ஆகணும், நம்மளும் வந்து குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஹீரோட அத்துமீறான். ஹீரோக்கா சமயம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு, இப்படி தள்ளி விட்டுறான். என்ன இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க, வர வர நீ பண்றதே சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோனுக்கா சமயம் கோவமா இருக்கு, இவன் எப்படி இப்ப சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல உட்காந்துருக்கான். ஹீரோ வந்து கேட்கறான், என்ன ஆச்சுன்ட்டு. நீ எப்படி இருக்க, நீ சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப போய் சொல்லிட்டு இருக்க, எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்க என்னால எப்படி முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வருத்தப்படுறா. ஹீரோ என்ன சொல்றேன், இங்க பாரு பாத்துக்கலாம், ஏன்னா என்னமோ நடக்குது, என் பின்னாடி எதமோ நடக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறான். ஹீரோயின் வந்துட்டு முடியாது, நான் திருப்பி திருப்பி கிராண்ட்பா வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ப்ளீஸ் நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாதன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். வேணா அந்த விஷயத்த உண்மையாக்கிடலாம், வா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் வந்துட்டு சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிடுறான். இந்த நம்ம வந்துட்டு ஹீரோயின் உண்மையிலே பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி அனுப்பிச்சு விடுறா. அவளே வந்துட்டு கொடுக்குறா.
உடனே ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்துட்டு ஒரு டாய் மாதிரி இருக்கு. அந்த டாயை வந்துட்டு இவன் நல்லா கிழிச்சு வச்சிருக்கா. உன் குழந்தை பிறந்தா நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்ரெசிவா நடந்துக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு இதெல்லாம் பைத்தியமாங்கிற மாதிரி இருக்கு. இந்த பாரு, எனக்கு வந்துட்டு ஹீரோ எனக்கு மட்டும் தான், நீ வந்துட்டு ஹீரோவால பிரெக்னென்ட்டே ஆகக்கூடாது, அப்படின்னு ஆகணும்னா அந்த குழந்தை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின்கா இப்போதைக்கு அவ பிரெக்னென்ட் இல்ல, பாரு இப்படி ஒரு பைத்தியமான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வியும் அந்த மேனேஜர் 2 டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த மாதிரி அவ பிரெக்னென்ட்டா இருக்கா அப்படிங்கும்போது உடனே வந்துட்டு இவளுக்கே ஷாக். எப்படி ஹீரோயினா அதுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்குறா. ஒருவேளை வந்துட்டு அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. இவ வந்து கேட்பாளா, அப்பதான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவான். இப்போ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றா. என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானா. இந்த மாதிரி நம்ம குழந்தைய வந்துட்டு அபோர்ட் பண்ணிடலாங்கும் போது என்னது குழந்தைய சாகடிக்க போறியான்னு சொல்லிட்டு வி வந்துட்டு கேட்கறான். ஆமா, நம்ம சாகடிக்க வேணாம், அவளை அபோர்ட் பண்ற அளவுக்கு அவளுக்கு ஏதாச்சும் வேலை கொடுத்து அது வந்து அபோர்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு வெளியே வர. அப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு கால் வருது. இவ அப்பயே வந்துட்டு ஒட்டி கேட்கறான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த கால்ல வி வந்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஹீரோட கம்பெனில இருக்க ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்துட்டு இவன் வாங்க போறான். இவன் வந்துட்டு ஓராக்கிட்டே வந்துட்டு 15 மில்லியன் வாங்கியிருப்பானு. சோ அதுல இருந்து வந்துட்டு என்ன பண்றான்னா ஸ்டாக் எல்லாம் வாங்க போறான். ஆனா இவன் தான் வாங்குறாங்கிறது தெரியாது. ஒரு மாதிரி ஒரு நாமினி வச்சு இவன் என்ன பண்றான்னா ஸ்டாக்கை வாங்குறான். இதை வந்துட்டு மேனேஜர் வந்து காலைல வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்துட்டு புதுசா ஒரு கோர்ஸ் வந்திருக்கு, அதை நீ செய்யின்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு அப்டமன்ல போட்டு அடிக்கிற மாதிரி, அங்க இருக்க ஃபேட் குறையிற மாதிரி சொல்லிட்டு இவ பிரெக்னெண்டா இருக்குன்னு நினைச்சு இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து லைட்டா தான் அடிச்சிட்டு இருப்பாளா. இவன் என்ன பண்ணுவான், நல்ல அடின்னு சொல்லிட்டு புடிச்சு அடிக்க போவா. 2 பேருமே சேர்ந்து ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல அப்படியே அவ பிரெக்னெண்டா தானே இந்த மாதிரியா பண்ணுவாங்க, ரொம்ப மோசமா இருக்கு. இதை பாக்குற யாயாக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு, அவ வயிற்ற போட்டு என்ன இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு புடிச்சு வந்து சண்டைக்கு போவான். 2 பேருமே சண்டை வந்துடும். அப்போ வந்துட்டு இவனுக்கு பல்லினா பயம் இல்ல. சோ என்ன பண்ணுவான்னா லப்பர் பள்ளி எடுத்துட்டு வந்துட்டு இவ தலையில ஒட்டி விட்டு திருப்பி ஹீரோயின் போய் பிரச்சனை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோனோட தங்கச்சி மீன் வந்துருவா. என்ன பண்றீங்க எங்க அக்காவன்னு சொல்லிட்டு அவ சண்டைக்கு போவா. கரெக்டா பின்னாடி ஹீரோ வந்துருவான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சத்தம் போடுவானா. அப்ப அந்த மேனேஜர் லேடி என்ன பண்ணுவானா, இல்ல இது வந்து ஒரு புது கோர்ஸ், சோ அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பா. இவன் போய் பாப்பான், ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வழியில இருக்க மாதிரி இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ பிரெக்னெண்டா இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழைச்சிட்டு போவான். பேண்ட் சொத்தப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கம்பெனில இருப்பானா. அப்ப கரெக்டா பேட் வந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட ஸ்டாக்கை யாரும் ஒரு நபர் வந்துட்டு எல்லா ஸ்டாக்கும் வாங்கியிருக்காங்க, இது சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்துட்டு சிங்கப்பூர் கிளைண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஹீரோக்கா ஆமா இல்ல, எப்படி ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஸ்டாக் இவ்வளவு வாங்குவாருன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. அதிகமா ஸ்டாக் வந்துட்டு வாங்கியிருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் வந்துட்டு அதிகமா இந்த கம்பெனில கேட்கப்படுவாங்க. இதான் நார்மலா நடக்கிறது இல்ல ஷேர் வாங்கினா. சோ இதை வந்துட்டு கிராண்ட்பா கிட்ட சொல்றான். ஒரு நபர் எல்லா ஷேரும் வாங்கியிருக்காரு, முக்காவாசி 70% வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வாங்கினது வேற யாரும் இல்ல, வி தான் வாங்கியிருக்கான். ஆனா யாருன்னு தெரியல, பினாமி பேர்ல தான் வாங்கியிருப்பாங்க போல. சோ அதனால வந்துட்டு யாருன்னு தெரியல இப்போதைக்கு, உங்களுக்கு யாரோ ஒரு தேர்ட் பர்சன். ஆனா ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வி என்ன பண்றாரா, இங்க மீனை கூப்பிட்டு வச்சுட்டு மீனுக்கு வந்துட்டு மொபைல் வாங்கி கொடுக்குறான். உடனே பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. அப்படியா புது மொபைலா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆமா புதுசு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றா, இவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான், இவன் நம்ம கூட ஸ்லீப் பண்ணுவா தானே. சோ இவன் என்ன பண்றான்னா சும்மா விரல இருந்து சும்மா கிஸ் பண்ணிட்டு பண்ணுவாளா. உடனே வந்துட்டு நான் இதை எதிர்பார்க்கல, நீ வந்து கண்ணத்துல கொடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒருத்தவங்க வந்துட்டு உள்ள நாக் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் போய் அவன் இடத்துல உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் தான் வந்துட்டு கோட் கொடுத்துருப்பா போல. இங்க சிங்கப்பூர் கிளைண்ட்டை பார்க்க போறாங்க, அதுக்காக ஸ்பெஷலா இவ கோட் செஞ்சு கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஓராவும் வருவானா. ஓரா வந்துட்டு பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா ஓரா. இல்ல நான் வந்து ஃபைல்ல சைன் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு சைன் போடுங்க சார்னு சொல்லிட்டு சைனை வாங்கிட்டு போறப்ப அப்படியே வந்துட்டு ஹீரோங்கிற வியை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போவா. வீக்கா அடி பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவர் இவளை வந்துட்டு கேட்பா, என்ன எல்லாரும் போறோமா சிங்கப்பூருக்கு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா வா அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருப்பானா. அது இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ தான் ஸ்டாக் எல்லாமே வாங்கியிருக்க எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவா. சரி உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. கரெக்டா அந்த நேரத்துல மட்டும் யாயா வந்துட்டு இவங்க பேசுறது வந்துட்டு அந்த பக்கமா கிராஸ் பண்ணும்போது காலை வாங்கிடுவான். இவன் என்ன சொல்லுவானா, நீ எனக்கு அமௌண்ட் நீயே போட்டு கூட அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுவானா, செக் எடுத்து பிளாங்க் செக் வந்து சைன் போட்டு கொடுப்பான். இவ்வளவு வேணா ஃபில் பண்ணிக்கோ, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி கொடுப்பான். இப்படி பிளாங்க் செக் இவன் கொடுக்கறதும் இந்த விஷயத்த மட்டும் யாயா வாங்குவான், காதுல வாங்கிப்பான். எதுக்காக கொடுக்குறாங்கிறதெல்லாம் தெரியாது. பட் பிளாங்க் செக் கொடுத்துட்டு இந்த விஷயம் எங்கேயுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவான். இவளா ஹாப்பியா வந்து வாங்கிட்டு போவா. இவன் ஏதோ வந்துட்டு சரி இவங்களுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாயா வந்து வந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா, அப்பூலாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இருப்பான் செடியெல்லாம். அப்போ வந்துட்டு கேட்பான், என்ன செடியெல்லாம் பார்த்துட்டு இருக்க போலியே,
உனக்கு இந்த வீட்டு வேலை தான் கரெக்டா இருக்கும், நீ வீட்டுல இரு, நான் வேணா கம்பெனியை பாத்துக்கிறேன், கம்பெனி மட்டும் இல்ல உன்னோட சொத்து எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என் பொண்டாட்டி முத கொண்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவானா. ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். சோ அடிக்க போவானா. ஓ இப்பயும் நீ அடிக்க வரியா, நீ ஸ்டார்டிங் பண்ணியுமே திருந்தல, நீ திருப்பி அடிக்க வர, நீ அடிச்சா நான் அடி வாங்கிப்பேன், ஆனா நீ தான் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி கெட்டவனா தெரிய போறேன்னு சொல்லிட்டு அவன் போவானா. இவனுக்கா கடுப்பா இருக்கும். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா எல்லாருமே சிங்கப்பூர் கிளம்பா இருப்பாங்க. மின்னுமே போவாளா. எதுக்கு மின்னு அப்படின்னு சொல்லிட்டு உர கேட்கும் போது இல்ல இவன் நம்மளோட நல்ல ட்ரைனர் தான், சோ அங்க போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா அதான் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புவாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் போக மாட்டா, ஏன்னா ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவளை மட்டும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவையும் விட்டுட்டு தான் போவாங்க. நான் ஹீரோ வந்துட்டு இங்க இருக்க கம்பெனியை பாத்துக்கிறதுக்காக. இப்போ வீட்டுல இருக்கவங்க எல்லாமே வெளியே போயிட்டாங்கல்ல. கரெக்டா இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இவன் என்ன பண்ணுவானா, வீட்டுக்கு வந்திருப்பான். அவங்க அம்மா அடிச்சு துரத்திருப்பாங்க போல இந்த டிஜேவை. ஸோ இந்த டிஜே என்ன பண்றானா, ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டானா. ஹீரோ வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் இருக்க மாட்டா. ஹீரோ வந்து கம்பெனில இருப்பான். உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்குவாளா. உன்னை வந்துட்டு கத்துனா வேலைக்காரங்களாம் வந்துருவாங்கல்ல. சோ என்ன பண்றானா, வேலைக்காரங்களாம் வெளியே அனுப்பிச்சுடு, நாங்க நீ கத்துனா அவ்வளவுதான் சொல்லிட்டு, இங்க பாரு நீ ஏதாச்சும் அடம் முடிச்சு அப்படின்னா உங்க அம்மாவை நான் போட்டு தள்ளிடுவேன், நான் கொஞ்சம் நாள் சாப்பிடாம இருக்கு, சரியான பசி, எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் என்ன பண்ணுவானா, சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறது கிச்சனுக்கு அழைச்சிட்டு போவான். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு சரி மேனேஜர் ஐடி கூடயா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அவங்களதான் சிங்கப்பூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல சார், வீக்கோ மேனேஜர் ஐடிக்கோ ஏதோ டீல் நடந்திருக்கு, அவர் வந்து பிளாங்க் செக் கொடுத்தாருங்கிட்டு யாயா வந்து சொல்லிடுவாரு. உடனே அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு மேனேஜர் ஐடிக்கும் வீக்கும் இவனுக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்க 2 பேரும் வந்துட்டு தனியா சீக்கிரட்டா வந்துட்டு அஃபர்ல இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியும். ஏன்னா அவன் சொல்லியிருப்பான் ஒரு வீடியோல, அவன் நம்பாதேன்னு சொல்லுவானே. சோ வந்துட்டு இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு வந்துட்டு ஓகே வி ஏதோ பிளான் பண்றான் போல அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டை தான் கட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவன் நல்லா சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என் காசு கொடுக்கும் போது ஹீரோன் வந்துட்டு என்கிட்ட இவ்வளவு காசு தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு மட்டும் கொடுக்குறான். இன்னும் நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்றவன்ட்ட காசு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கை கொட்டி பார்க்கும் போது அதுல ஒரு கட்டு பணம் கொஞ்சம் இவ சம்பாதிச்சிருப்பா, ஜிம்ல சம்பாதிச்ச காசு போல ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சிருப்பான். அந்த காசு கீழே இருந்தாலுமே நீ என்கிட்ட பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போயிட்டு திருப்பி வந்துட்டு தப்பா நடந்துக்கிறதுக்கு ஹீரோயின் கிட்ட போய் ட்ரை பண்ண போவானா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வருவான். வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பருத்தி கீழே கிடக்கும். இதை பார்த்துமே ஹீரோ வந்துட்டு ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா கிச்சனுக்கு வருவான். ஏன்னா அங்க சவுண்டு கேட்கும். ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் என்ன வீடு வீடுன்னு சொல்லிட்டு இருப்பால. கரெக்டா ஹீரோ வந்துருவான், அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் என்ன போனா சரியான காண்ல ஹீரோவையும் போட்டு அடிக்க ஆரம்பிப்பானா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு திங்ஸ் எடுத்து இவன் போய் தலையிலே அடிப்பாளா. உடனே இவன் என்ன சொல்லணும், ஓ நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களா, அந்த அளவுக்கு 2 பேர் லவ் பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயினை வந்துட்டு குத்த வருவானா. அப்ப கரெக்டா நடுவில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குத்திய வந்துட்டு இவன் வந்து எடுத்துப்பானா. உடனே வந்துட்டு அவனுக்கே ஷாக் ஆயிடும், என்னடா இவன் நடுவில் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு என்ன பண்ணுவான், கத்தி அங்கேயே போட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஹீரோக்கா ரத்தம் வந்து லைட்டா வர ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனும் போது ஹீரோ வந்துட்டு வேண்டாம், போனா வந்து பிரச்சனை ஆயிடும், யார் பண்ணா, அவங்க யாரு என்ன ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ட்ரபிள்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த வழி கூட அங்கேயே வந்து லைட்டா மயக்கம் மாற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அழைச்சிட்டு போவா. நல்ல வேலை லைட்டா தான் வந்துட்டு அவன் கிழிச்சிருப்பான், பெருசா வந்து காயம் இருக்காது, உள்காயம் பெருசா இருக்காது. ஸோ ஹீரோ என்ன பண்றான்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நீ நார்மலா தானே இருக்குங்கும் போது இல்ல நார்மலா தான் இருக்கேன், பட் தான் ரொம்ப வலிக்குதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் உயிரை காப்பாத்த இவன் இப்படி வந்திருக்கான்னு அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ஏன் இந்த அளவுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே தெரியல. உடனே இவன் என்ன பண்ணா, அப்படியே போயிட்டு அவளால முடியல, எமோஷனல் போய் ஹக் பண்ணிடுறா. சாரி மன்னிச்சிடு, எல்லாமே என்னாலதான் சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது ஹீரோ என்ன சொன்னா, அம்மா கொஞ்சம் வலிக்குதுமா, கொஞ்சம் நவுந்து ஹக் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தெரியும். அப்பதான் ஹீரோக்கும் தெரியும் நம்மளுக்கு இந்த பொண்ணு மேல இந்த அளவுக்கு லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டும் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் அவனுக்கு பண்ணிவிட்டு, அது சொன்ன பெரிய காயம் இருக்காது, ஆனா மேலோட்டமா ஒரு காயம் கிழிச்சிருப்பான் போல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளே தான் கேர் எடுத்து பாத்துக்கிற மாதிரி. வீட்டுல இருக்கவங்க எல்லாமே சிங்கப்பூர் போயிட்டாங்கல்ல. சோ இவ தான் என்ன பண்ணா, கேர் எடுத்து பாத்துக்கிறா. ஒவ்வொரு நாளுமே ஹீரோக்கு வந்துட்டு அதுலயே ஜோரம்லாம் வரும், பயப்படுறதுனால ஜோரம்லாம் வருமா, அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு கேர் எடுத்து பாத்துக்க, தொடச்சு விடுறது, அவன் ட்ரெஸ் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நார்மலா வரும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு மேக்ஸிமம் அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஒரு நாள் இவன் என்ன பண்ணுவானா, ஃபுட்டு செஞ்சுட்டு வருவாள். அப்ப பாத்தீங்கன்னா லைட் எல்லாமே வந்துட்டு ஆஃப் ஆயிடும். ஹீரோ வந்து பயந்துருவா, ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா. ஹீரோ பேரை கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா கேண்டில்லாம் ஏத்தி ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பான். ஏன்னா ஹீரோக்கே இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து லேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வந்து ப்ரப்போஸே பண்ண ஆரம்பிச்சிருவான். எனக்கு லவ்வே வராது நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா தெரியல சார், உன்னை எப்ப பார்த்தனோ அப்ப இருந்து நான் லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ஹீரோயின் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்பா. ஏன்னா ஹீரோயினுக்கு ஸ்டார்ட் வந்து ஹீரோ ரொம்ப பிடிக்கும்ல. சோ 2 பேருமே லவ் சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேஷன் ஆவாங்க. 2 பேரும் ஒன்னாவும் அன்னைக்கு நைட் வந்து ஸ்லீப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு தெரியும், அப்போ நீ வெர்ஜினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து கேட்பான். 2 பேரும் ஒன்னானதுக்கு அப்புறம் வந்து கேட்பானா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஏன் எதனால கேட்கல, நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் யாரு கூட ஸ்லீப் பண்ணது கிடையாது, ஆனா நீ தான் நம்ப மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடும். நம்ம அடிக்கடி ஹர்ட் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சாரி அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணும், இந்த மாதிரி பண்ணது காண்டாம தூக்கி போட்டது
இது எல்லாமே இவனுக்கு வந்து தோணும். எதுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சு முடிச்சுட்டு ஓகே ஃபைன் எனக்கு புரிஞ்சு போச்சு, அவன் என்னமோ ட்ரிக்கா பிளான் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போயிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னது எல்லாமே சொல்லும் போது ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் அப்படியா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஆமா எனக்கு எதுவும் சம்திங் ராங்கா தெரியுது, அது மட்டும் இல்லாம இந்த சொத்து எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன்னு சொன்னா ஏன் ஒன்ன கூட எங்கிட்ட பிரிச்சுட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க போது ஹீரோயினுக்கு முன்னாடி ஷாக்கா இருக்கும். கவலைப்படாத, அந்த அளவுக்கு நான் அவனை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உன்கிட்ட நெருங்கவும் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே சிங்கப்பூர்ல இருந்து ரிட்டர்ன் வந்துருவாங்க. அப்போ ஹீரோயின் தங்கச்சி இருக்கால, அவன் என்ன பண்ணுவான்னா நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். உடனே வந்து அக்கா கேட்பா உனக்கு ஏற்றி இந்த காசுன்னு சொல்லிட்டு கேட்பால. வேற யாரு, அவன் தான் காசு கொடுத்தான், வீ தான் கொடுத்தான், இதெல்லாம் வாங்கிக்கொண்டு அவன் எதுக்கு உன்கிட்ட கொடுக்குறான் அப்படிங்கும் போது அவன் என்கிட்ட ஃபிளட் பண்றாங்கும் போது ஐயோ அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவன் லேஸ் பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அக்கா நான் பாத்துக்கிறக்கா எனக்கு புரியுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா இவனை பார்த்து ஸ்ட்ரைட்டா பேச ஆரம்பிச்சிருவான். நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க, அன்னைக்கு ஆன்டம் ரூம்ல நீ நான் தான் வந்துட்டு போட்டிருக்கேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிப்பானா. எல்லா விஷயமும் தெரியும், நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு இவ்வளோ ப்ரோடா பேசுவானா இவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாது. இப்ப என்ன உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ஆமா நான் தான் பண்றேன், இப்ப என்ன நான் எப்படி இருந்தாலும் உன்னோட சொத்து அதுக்கப்புறம் ஹீரோயின் உங்க எது பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவான். ஆனா ஒண்ணு பொன்னாடி ஒன்றும் ஒழுங்கணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவானா. ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும் ஹீரோக்கு. ஸோ வந்து அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீயே அடிச்சிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஹீரோ கீழே போட்டு கரெக்டா அவனோட வயிற்றுல மிதிப்பான். அவனுக்கு தெரியாது அங்க வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இவன் மிதிக்கும் போது ஹீரோக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும், ரத்தம் வந்து லீக் அவுட் ஆக ஆரம்பிச்சிரும். இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா சரி இவன் இந்த அளவுக்கு வீக்கா இருக்கான் அப்படின்னு நினைச்சுதான் அவன் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு மேனேஜ் வந்துருவான். இங்க பாரு நீ என்ன நினைச்சிட்டு, உன்னோட கம்பெனி வந்து நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமா அந்த இடத்துக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். மேனேஜ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான்னு ஹீரோ வந்து பார்த்தா அவன் என்ன பண்றான்னா நீ வந்துட்டு ஹீரோயின் தானே வேணும் சூஸ் பண்ண, உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போறான். அவளுக்கு என்னன்னா கண்டிப்பா இந்த கம்பெனி வந்துட்டு வீ தான் எடுத்துக்க போறாரு, ஸ்டாக்லயே நிறைய இவர் தான் வாங்கி வச்சிருக்காரு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த தாட் ஒண்ணு இருக்கனால இவன் என்ன பண்ணா வீக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்ததையுமே சொல்லுவான். ஹீரோயின் தான் அழைச்சிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி நடந்ததே சொல்லும்போது அவன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா அவன் என்னமோ பிளான் பண்ணியிருக்கான், அவன் பிளான் எல்லாமே நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பார்த்துட்டு இருப்பான். இவன் லாஸ்டா வந்து தங்கச்சி கிட்ட பணம் வாங்கினது இவனுக்கு ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி தெரியுது, இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு ஆள் வந்துட்டு ஷேர் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா அது இவனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம எப்படியாச்சும் அவன் வழிக்கே போயிட்டு நம்ம வந்துட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு நெக்ஸ்ட் நாள் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் சண்டை போடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கேட்கறான் எனக்கு கொஞ்சம் காசு கூட எங்க அம்மாக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோ வந்துட்டு முடியாது, உனக்கு எப்ப பார்த்தாலும் நான் காசு தந்துட்டே இருக்கணுமா, அது இல்லாம உங்க அம்மாவும் உங்க ஃபேமிலி எனக்கு பிடிக்காம சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஆக்ட் தான் பண்றாங்க. பண்ணிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இது எல்லாமே மொத்த ஃபேமிலியே மேல நின்று பாக்குறாங்க. வீக்கா சந்தோஷமாயிடுச்சு. சாரி ஹீரோக்கும் சண்டை வந்து சொல்லிட்டு ஹீரோனை போய் தனியா பார்த்து என்ன பிரச்சனை, உன்னை ரீனியே உன்னை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இவன் தான் அப்பப்ப வந்துட்டு போய் நல்லா வந்து பேசுவானா அதே மாதிரி பேசுறான். ஃபர்ஸ்ட்லாம் ஹீரோ வந்து பிடி கொடுத்து பேச மாட்டான், இப்ப ஆக்ட் பண்றாள். என்ன பண்றேன்னா நான் தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டேன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னு தோணுது, நான் தெரியாம வந்து அவளை செலக்ட் பண்ணிட்டேன், நான் உங்களை வந்து செலக்ட் பண்ணிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க அப்பப்போ அப்ரோச் பண்ணும்போது நான் உங்களுக்கு பிடி கொடுத்தே பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு மன்னிப்பு கேட்கறான். இவன் கேட்கறான் உனக்கு என்ன மணி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, முடியல, கொஞ்சம் காசு வேணும்னு கேட்டா நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா ஃபீல் பண்ணுவா. நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன், என் தங்கச்சி கூட நீங்க சிங்கப்பூர் அழைச்சிட்டு போய் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, நான் தான் அன்லக்கி, நான் கூட வந்திருந்தா நீங்க எல்லாமே எனக்கு பண்ணிருப்பீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இவனுக்கு இதானே வேணும். சோ என்ன பண்றான்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் ஐட்டம் வந்து டிஸ்கஸ் பண்றான். அவ சொல்றா என்ன புதுசா ரீன் வந்துட்டு இவளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் சொல்ற, இதை நம்புற மாதிரி இல்லையேங்கும் போது இல்ல அவளுக்கு ஏதோ பணம் தேவைப்படுது போல அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு, இவன் வந்து தர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்கறான் இல்ல காசு தான் எல்லாமே, காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம், காசுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். இப்போ அவளுக்கு காசு தேவைப்படுது, அதுக்காக தான் நம்ம கிட்ட வரா, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஓகேப்பா நீ என்ன வேணா பண்ணு, ஆனா ஒண்ணு நீ என்ன மறந்துடாத, அப்பப்ப நீ என்ன கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போறா. கண்டிப்பா ஒண்ணு மறப்பனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பான். இந்த கேப்ல இவன் ரூமுக்கு போனதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு மேனேஜர் லேடியோட ரூம்ல வந்துட்டு தேடிட்டு இருப்பாளா. இவ தான் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா அங்க போயிட்டு சைன் போடுற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீ என்னோட ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. இல்ல நான் ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ் சைன் போட வந்தேன்னு சொல்லிட்டு இவ போறாளா. அப்பாட்டி இருந்தா மேனேஜர் லேடி வந்து டவுட்டோட பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்பாட்ட போய் சொல்றான் அந்த மாதிரி ஷேர் வந்துட்டு யார் வாங்கினான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளை பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா நீ வந்துட்டு பாத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்காள். சோ அவளுக்கு என்ன பண்ணுவாங்க செக் எழுதி என்னமா நிறைய செலவுலாம் இருக்கும் அதெல்லாம் பாத்துக்கோமான்னு செக் கொடுக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. இல்ல கிராண்ட்பா வேண்டாம் அப்படின்னு சொல்றாளா. இல்லம்மா உனக்கு நிறைய செலவு இருக்கும், உன் செலவை நீ பாத்துக்கணும்ல,
இந்தாம்மா உனக்குன்னு வாங்காட்டியுமே என்னோட பேர குழந்தைக்காக வாங்கிக்குமா, பேர பசங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இந்த காசை வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோட்ட கேட்குறான். நம்ம பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு. பாருங்க அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட அன்பா இருந்துக்கிறாங்க. எனக்கு சீட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வேற காசு வேற குடுக்குறாங்க. அவ்வளவுதான். உண்மை தெரிஞ்சா நம்ம சாகடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வருத்தப்படுவாளா. ஹீரோ வந்துட்டு இப்ப என்ன அது உண்மையா ஆக்கணும் அவ்வளவுதானே. வா நம்ம 2 பேரும் இன்டிமேட்டா இருக்கலாம். சீக்கிரமா குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, வா இப்பயே வந்து டைம் ஆகுது பாரு. நம்ம சீக்கிரமா வந்துட்டு கர்ப்பமானா மட்டும்தான் நம்ம வந்துட்டு சக்சஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, வா வான்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருப்பானா. ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டு தான் போற மாதிரி ஃபோர்ஸ்லாம் கிடையாது. நார்மலா வந்து சிரிச்சுட்டு தான் போறான். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த மேனஸ்டேட்டிவ் கால வந்துட்டு இந்த குழந்தைங்க பாக்குற டாக்டரை வந்து பார்க்க போறா. ஆக்சுவலி அவ பிரெக்னெண்டா இருக்கா போல வி மூலியமா. அதுக்கப்புறம் வி இதெல்லாம் அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்றான், ஹீரோயின் வந்துட்டு எப்போதும் மணி கல்ல போட ஆரம்பிக்கிறான். அப்பதான் கேட்கறான், உனக்கு சீக்கிரமா பணக்காரங்களா ஆகணுமா, உனக்கு காசு தேவைப்படுதாங்க போது, ஆமா எனக்கு காசு தேவைப்படுது. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இதுக்கு வந்து மூளை இருந்தா போதும், தைரியம் இருந்தா போதும், இதை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக் வாங்குறத பத்தியே பேசுறான் போல. அப்படியா எப்படிங்கும் போது, நீ ஒரு நாள் வா நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் பண்ண அதுல ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல போய் ஏதோ ரெஜிஸ்டர் பண்றான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேமரா எல்லாம் ட்ரெஸ்ல வந்து ஹைட் பண்ணிட்டு போறா. ஹீரோ வந்துட்டு பார்த்து பத்துரும். அவன் கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவான். அப்ப நீ வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டு அது ஏதோ ஒரு கோட் இருக்கும் போலங்க, அந்த கோடை போட்டா இவன் ஸ்டாக் வந்து விற்கும் போது அதை வந்துட்டு கரெக்டா ஹீரோ வாங்குற மாதிரி பண்ணலாம். ஹீரோவும் நாமினி வச்சுட்டு அந்த ஸ்டாக் வாங்குற மாதிரி பண்றான். சோ ஹீரோயின் வந்துட்டு அமுச்சு விடுறான். பார்த்து பத்திரம், சப்போஸ் அவன் கண்டுபிடிச்சானா நீ வந்துட்டு பத்திரமா ஓடி வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் ஐடி வந்துட்டு கரெக்டா வந்துட்டு முன்ன வந்து பார்த்து பேசுறான். சரி உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையாம உங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க அம்மாக்கு என்ன குறைச்சு, எங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. இந்த பித்துக்குள் வளரி வச்சிடுது. உடனே வந்துட்டு இவ கேட்கறா, இல்லையே உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டேன், காசு தேவைப்படுதுன்னு. ஏன் எங்க அம்மாக்கு நான் சம்பாதிச்சு தரேன், எங்க அக்கா சம்பாதிச்சு தரேன், அது இல்லாம ஹீரோவும் எங்களுக்கு காசு தருவாருன்னு சொல்லும் போது அப்பதான் இவளுக்கு தோணுது, அப்போ என்னமோ பிளான் பண்ணிருக்கா ஹீரோ வந்து ஏதோ ட்ராப்ல வந்து மாட்டோட போறாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ என்ன பண்ணா, வீக்கு ட்ரை பண்றா, வீக்கு வந்து போனே போக மாட்டேது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா சொல்லி கொடுக்குறான். அந்த டிவைஸ் ஓப்பன் பண்ணி லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாக் எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்டாக் வாங்கி தர மாதிரி ஹீரோயின் பேர்ல வந்துட்டு இப்போ 1 மில்லியன் வாங்கி தர மாதிரி பண்றா. ஹீரோயின் வந்துட்டு ஒரு நைட்ல 1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழுக்கிறா. இவ அப்படியே வந்து எல்லாமே வீடியோ காமிச்சிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோக்கு அந்த பக்கம் ஹீரோ என்ன பண்றான்னா, இந்த வீடியோலயே பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த ஸ்டாக் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பாரு ஸ்டாக் வந்து இவன் இருக்க ஸ்டாக் இவன் விற்க போறான். அதுலதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஸ்டாக் வந்து வாங்கி கொடுத்துருப்பான். மற்ற ஸ்டாக் நம்ம ஹீரோ வந்து வாங்குற மாதிரி இருக்கு. பாரு என்ன ஸ்டாக் வந்து யாரும் பர்ச்சேஸ் பண்றாங்க பாரு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்துடுறா உள்ளார. போதும் இது வந்து ஸ்டாப் பண்ணுங்க, இது எல்லாமே ஒரு பிளான், ரின் அமுச்சு விட்டு தான் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே ஹீரோனுக்கு வந்து ஷாக் ஆகுது. ஏன்னா பட்டன் வந்துட்டு அப்பதான் பிரஸ் பண்ண போயிருப்பான் ஆன் பண்றதுக்கு. உடனே வந்துட்டு வந்து தடுக்க போவானா, ஹீரோயின் வந்து டக்குன்னு ஆன் பண்ணி விட்டுருவான். அது மட்டும் ஸ்டாக் அப்படியே டக்கு டக்குன்னு வாங்கிட்டு இருப்பாங்க. அதை ஆன் பண்ணி விட்டுருவா. இவன் என்ன பண்ணுவானா தடுப்பான். என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருப்பான். அந்த ஸ்டாக் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவான், லேப்டாப்பே ஆஃப் பண்ணி போட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்து பிடிச்சி வச்சுட்டு, அப்போ நீ ஹீரோக்காக தான் வந்தியா, அப்போ இப்ப கூட நீ ஹீரோ தான் சூஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவம் வரும். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டே இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு ஆஃப் ஆயிடும். அவன் தான் வந்து லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டானே. இது எல்லாமே ஜாம் ஆனதுக்கு அப்புறம் இவன் வந்து கேட்கறான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அவன் வந்து கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோயினுக்கு. இப்ப ஹீரோயின் காப்பாத்துன்னு சொல்லும் போது ஹீரோ இந்த பக்கத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான், ஹீரோயினை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா இவன் கேட்கறான், அப்போ நீ ஹீரோக்காக தான் வந்திருக்க, எனக்காக வரல, அப்ப நீ என்னோடவே இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வருது. அப்படியே கோவத்தோட ஹீரோயின் கிட்டக்கே போறான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட் வந்து ஃபைனல் எபிசோட் தான் கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டிராமா போடுறதுன்னு சஜஷன் பண்ணுங்க. கண்டிப்பா யாரும் போடாத டிராமா, புது டிராமா காட்டுங்க. அதுவும் தாய் டிராமாவா கண்டிப்பா தாய் டிராமா இந்த மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா போடலாம். டேக் கேர்.